எனக்கு என்னன்னா, நான் இப்போ எனக்கு தமிழில் வந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த போராட்டத்தோட உச்சம் என்ன ஆயிடுச்சு, பான் இண்டியா போராட்டம். இப்போ நான் அங்கங்கே ஓடுறேன், கூடு விட்டு கூடு தாவுறேன். போத்தீஸ் ஸ்வர்ணமகாலின் அக்ஷய திருதியை சிறப்பு விற்பனை. ஐஸ்வர்யம் பொங்கும் எங்கள் பொன்னகைகளை சவரனுக்கு ரூபாய் 1500 தள்ளுபடியில் வாங்கி கொண்டாடுங்கள். போத்தீஸ் ஸ்வர்ணமகால், இது பரிபூர்ணத்தின் அடையாளம். படம்புள்ள டைரக்டர் வந்து உங்களை காமிச்சாலே சிரிப்பு கொடுத்துட்டாரு. என்னடா அது, நம்ம சிரிப்பு நடிகருக்கு சிரிப்பு வராமல் என்ன பண்ணோம்? ஆர்ஜே பாலாஜி சாரும் கேட்கவே வேண்டாம். அவரை ஒரு செல்ஃப் தியாகிக்க விஜய் சேதுபதிக்கு அடுத்த இடம் ஆர்ஜே பாலாஜி. பட்டு செல்ஃபி வந்து கூட கொடுப்பாரு. ஆனால் கெட்டப்பில் கொடுக்கக்கூடாது, எல்லாருமே கெட்டப்பில் கொடுக்க மாட்டாங்க, எனக்காக கொடுப்பாங்க. யாருமே விஜய் சார் பேசினாலே காத்து வராது. அவர் பக்கத்தில் போய் எவனும் உட்கார மாட்டான். இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் யோசிப்பாங்க. நான் போய் உட்காந்துட்டேன். நல்ல கலகலப்பு, நல்ல ஜாலி, ஹாய் ஃபன், அதெல்லாம் ஓகே. பணம் மட்டும் தான் வரல. இந்த நயன்தாரா மேடமா சொல்லிட்டு ரெஸ்பெக்ட், த லேடி கிவ் த ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. நம்ம நினச்சா என்னை திரும்பி கூட கண்ணால் பார்க்க வேண்டாம். இருந்தாலும் சார் என்ன பண்ணோம்னா, அவர் படத்தில் உள்ள கேரக்டரை டைரக்டரோடு இணைந்து இதை இவருக்கு பண்ணுங்கன்னு சொல்லணும். அது சொல்லலை. சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் குணச்சித்திர கதாபாத்திர நடிகர்கள் மற்றும் நகைச்சுவை நடிகர்கள் பலரையும் நாதஸ் நேர்காணல் நடத்தியது. அந்த வகையில் தற்போது நம்முடன் இருப்பவர் இரண்டையும் சேர்ந்து கலக்கி கொண்டிருக்கும் கரண்ட்ல உள்ள ட்ரெண்ட்ல உள்ள ஒரு நடிகர் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம். 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 இது தவிர நீங்க முக்கியமான விஷயம் பல பேட்டிகளில் பதிவு பண்ணிருக்கீங்க. நடிகர் மயில்சாமி குறித்து பேசும்போது அவருக்கு இறக்கும்போது ஒரு மன உளைச்சல் இருந்தது அப்படின்னு. விடுங்க சார், சினிமாங்கிறது பல சோதனைகளையும் வேதனைகளையும் துன்பங்களையும் கடந்து வந்துற ஒரு வாழ்க்கை. அது ஒரு நடிகருக்கும் ஒரு மாதிரி அமையலாம். விஜய் சாருக்கு அமையலாம் ஒரு மாதிரி, மயில்சாமிக்கு அமையலாம் வாழ்க்கை. இது ஒரு போராட்டம், இது ஒரு ஜேர்னி. ரோட்டில் போகிறான், ஆக்சிடென்ட்டில் செத்து போகிறான், மினிஸ்டர் செத்து போகிறாரு. இப்போ அன்பழகன் மினிஸ்டர், எனக்கு தெரிஞ்சு பாதிச்சனோட டி நகரே அவரு தான். ஒரு சின்ன ஒரு விஷயம் கொரோனாவில் கொண்டு சாப்பிட்டார், செத்து விட்டார். அது மாதிரி வாழ்க்கைங்கிறது போராட்டம். யார் செத்தா, யார் வாழ்ந்தா, யார் போனா, அதெல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குவ, நம்ம கையில் இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஆண்டவனுடைய பிரதிபலிப்பா நான் இவ்வளோ நேரம் 2 மணி நேரம் ஏன் சொல்கிறேன்னா, பிளஸ்ஸிங் விதைக்கணும். டைரக்டர் நினச்சா பார்த்தாது, ஹீரோக்கள் நினைக்கணும். அப்படி இருக்கும்போது சினிமா ஆரோக்கியமாயிடும். எனக்கு என்னென்னா, நான் இப்போ எனக்கு தமிழில் வந்து ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அந்த போராட்டத்தோட உச்சம் என்ன ஆயிடுச்சு, பான் இண்டியா போராட்டம். இப்போ நான் அங்கங்கே ஓடுறேன், கூடு விட்டு கூடு தாவுறேன். சென்னை டு கொச்சின் டு பாம்பே டு ஹைதராபாத் டு பெங்களூர் டு சென்னை, அப்படி ரவுண்டு அடிப்பேன். சினிமாவில் எத்தனை கஷ்டப்பட்டாலும் அதுக்கான விலை கிடைக்கும். எண்டில் அதுதான். வேறு டாபிக் வாங்க. அந்த விஷயம் பேசுனீங்க, அதுக்காக அந்த கேள்வி, அதுக்கான விளக்கமும் சொல்லியிருக்கீங்க. உங்களோட ரவுண்ட் அப் அப்படின்னு பார்த்தா பல நடிகர்களோட இருக்கு. அப்படி பார்த்தா அண்ணாத்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட நடித்த அனுபவம். தமிழ் நடிகரில் எல்லாருமே நான் என்னதான் கோபமாக பேசுகிறாலும், எவ்வளோதான் டென்ஷனாக இருந்தாலும் ஒருத்தர் கூட அந்த டென்ஷனையும் கோபத்தையும் கண்டுக்கிறதே இல்லை. ரஜினி சாரா சீனிவாசனுக்கு வாங்க உட்காருப்பாரு. விக்ரம் சாரா இந்த கண்ணை முடிச்சு கூட்டாப்பாரு. விஜய் சேதுபதி சாரா அதுக்கு மேலே இந்த கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுப்பாரு. சிவகார்த்திகேயன் சாரா கட்டி பிடிப்பார். இந்த நயன்தாரா மேடமா சொல்லிட்டு ரெஸ்பெக்ட், த லேடி கிவ் த ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் மீ. நம்ம நினச்சா என்னை திரும்பி கூட கண்ணால் பார்க்க வேண்டாம். நயன்தாரா மேடம், she is give the big respect. கீர்த்தி சுரேஷ் மேடம் அந்த மாதிரி நினச்சா என்னை திரும்பி கூட பார்க்க வேண்டாம், ஓடி வந்து சல்யூட் இந்த நடிப்புக்கு. ஸோ இந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே, எல்லா நடிகர்களுமே ஒரு ஜாலியாக ஹாயாக, ஸ்பெஷலி ஃபார் யூத் டைரக்டர்ஸ், யூத் ஹீரோயின்ஸ், ஹீரோஸ், இவங்கெல்லாம் வந்து என்னை வந்து ரசிக்கிறாங்க. என்டர்டைன்மெண்ட், அது ஒரு என்டர்டைன்மெண்ட், ஜாலியாக இருக்கும். ரொம்ப ஷூட்டிங் ஸ்பாட்டை, நான் போன ஷூட்டிங் ஸ்பாட்டில் கோபமாக இருந்தது 1-2 தான் சொல்லலாம். 99% நான் இருக்கிற ஷூட்டிங் ஸ்பாட்டில் கலகலப்பு இருக்கும். 2 hour தான் நடிப்பேன்,
கலகலப்பு இதை விட நான் போய் கேரவன் சைடில் உட்காந்துக்குவேன், இல்லை தனியாக செல்ல பிடிச்சிட்டு போயிடுவேன், என் பிசினஸுக்கு ஓடி போயிடுவேன், ஏன்னா யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. நல்லா கலகலப்பு, நல்ல ஜாலி, ஹாய் ஃபன், அதெல்லாம் ஓகே. பணம் மட்டும் தான் வரல, மற்றதெல்லாம் சொர்க்கலோகம் சினிமா. அதான் நடிகர் ரஜினிகாந்த் கூட நடித்த அனுபவம் சொன்னேன், நீங்க விஜய் சார் கூட நடிச்ச அனுபவம். விஜய் சார் தான் 1 மணி நேரம் உட்காந்து பேசுறேன். யாருமே விஜய் சார் பேசினாலே காத்து வராது. அவர் பக்கத்துல போய் எவனும் உட்கார மாட்டான். எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் யோசிப்பாங்க. நான் போய் உட்காந்துட்டேன். நான் போய் உட்காந்தேன்னா அங்கே டைரக்டர் பார்க்குறாரு, யாரியா என்ன படம் ஷூட்டிங்ல சார்? பிகில். பிகில் ஆக்சுவலி விஜய் சார் படத்தில் ஒரு சின்ன டேட்டு பிரச்சனையினால கொலாப்ஸ் ஆகி போச்சு. இல்லாட்டினா நான் வந்திருப்பேன். டேட்டு, 2வது சேலரி பிரச்சனை. 5 லட்சம் 4 லட்சம் அந்த 1 ஹவர் பணத்தை விடுங்க. ஒரு படத்தில் 1 ஹவர், ½ ஹவர், 1 ஹவர், ½ ஹவர் அந்த ட்ரெண்டிங் வந்தால் தான் விஜய் சார் படத்தில் 1 ஹவர் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கணும், எது கிடைக்கணும் போய் பேசணும். நான் ஹம்பிள் மேன், ஒரு மனிதர், சிம்பிள் மேன். நீங்கள் நடிகர்கிட்ட வெளியில் பார்க்குறது ஒன்று, நல்ல பழக்கம் வழக்கம், நல்ல ஒரு இது. பட் என்னை பொறுத்தவரையிலையும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கூடிய வாய்ப்பு வருதா இல்லையான்னு தெரியல. அது வரல. நல்லா எல்லாருமே ஜாலி தான். விஜய் சார், விக்ரம் சார், நல்லா ஆர்டிஸ்ட். விக்ரம் சார், விக்ரம் சார் கூட கோப்ரா பண்ணீங்கல்ல? கோப்ரா பண்ண நல்ல ஜாலி, ஹாப்பி, ஃபன். பட்டு செல்ஃபி வந்து கூட கொடுப்பாரு. ஆனால் கெட்டப்பில் கொடுக்கக்கூடாது. எல்லாருமே கெட்டப்பில் கொடுக்க மாட்டாங்க, எனக்காக கொடுப்பாங்க. பட்டு அதெல்லாம் விட எனக்கு என்னென்னா, அந்த 2 ஹவர் 3 ஹவர் ஒரு படத்தில் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் ஐடியில் வந்து நான் 3 மணி நேரம் படத்தில் 1.25 மணி நேரம் வந்தேன். 4 ஹவர் ஃபுட்டேஜ் வெப்சீரிஸில் அதை கட் பண்ணால் 1.5 மணி நேரம் கட் பண்ணி 2.5 to 3 மணி நேரம் இதில் டிவியில் சினிமாவில். அதில் என்னுடைய ஒரு சீன் கட்டாச்சு, பக்ஷியோட ஒரு சீன் வந்துருச்சு. அது மாதிரி இப்போ என்ன நினைக்கிறேன், நிறைய படங்களில் த்ரூஅவுட்டாக வரணும், காமெடியாக வரலாம், ஏன் ஆஃபீஸராகவே கத்தி கலங்க வைக்கலாம். எனக்கு ஒரு டீம், இப்போ நயன்தாரா மேடம் அசிஸ்டன்ட் கமிஷனர், நான் சிபிஐ ஆஃபீஸர், ஒரு டீம். இந்த பக்கம் ஜட்ஜ் லாயர் ஒரு டீம், இந்த பக்கம் இடி அமலாக்கத்துறை ஆஃபீஸர். அதெல்லாம் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு, எடுத்து சொல்ல சொல்ல சொல்ல. நிறைய முன்னணி கதாநாயகர்கள் தவிர ஜிவி பிரகாஷா இருக்கட்டும், ஜிவி சார் குழந்தை, அவரோட ஒரு 3-4 படம் வெரி வீக் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ரொம்ப அம்பிள். நான் கூட போய் கேட்பேன், மியூசிக் கற்றுக்கலாமா சார், வாங்க கேட்பேன். என் பையனுக்கு மியூசிக் கற்றுக் வாங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. நல்ல எந்த ஒரு ஹீரோவும் என்கிட்ட சண்டை போட்டதாகவோ கேலி பண்ணதாகவோ ஒரு ஏதாவது சொல்லுவாங்கள்ல, ஒன்றுமே அப்படி யாருமே இல்லையே. ரொம்ப ஹீரோக்கள் 99% ஜாலி, ஹாய். ஆர்ஜே பாலாஜி சாரும் அவரை ஒரு செல்ஃப் தியாகிக்க விஜய் சேதுபதிக்கு அடுத்த இடம் ஆர்ஜே பாலாஜி. அவராக கூப்பிட்டு என்ன திட்டு சொல்லுவார். அவராக கூப்பிட்டு அந்த படம் பாருங்க, மூக்குத்தி அம்மன் பிச்சு உதறிருப்பேன் டைலாக். பாட்டு நான் வேணாம் சார், நான் அந்த சினிமாவை பார்க்குறதில்ல, நான் ஆர்டிஸ்ட்டை வந்து பெருசாக உயர்த்து பண்ணுவேன். அதெல்லாம் இப்போ மாற்றிட்டேன். அவரே சொல்லியிருந்தாரு. யோகிபாபு சார் நேற்று அரை ரசீனு திட்டுற சீனு எனக்கு கூட சங்கடமாக இருந்துச்சு. அண்ணா அரைங்கண்ணா, சொல்லுங்கண்ணா, நீங்கள் அரைஞ்சால் தானே நான் கோவப்பட முடியும், நீங்கள் அரையிலண்ணா நான் சரி ரைட் அடிக்க ஆரம்பித்தேன். அது மாதிரி சந்தான சார் எல்லாருமே என்ன, இவங்க மேலெல்லாம் எனக்கு ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா, அவங்க நடிக்கிற படத்தில் என்னுடைய கேரக்டர் இருந்தால் அதுக்கு டைரக்டருக்கு கொஞ்சம் சஜஷன் பண்ணலாம். ஒரு ஹீரோ நினச்சா எல்லாரையும் பண்ணலாம். கேரக்டர் எனக்காக உள்ள கேரக்டர், நான் நடிக்கிற கேரக்டர் தான் நான் பண்ண முடியும். நான் இல்லாத கேரக்டர் ஒரு பெரிய அப்பா அலுவலக ஒத்துருமான்னு தெரில. பட் என்னை பொறுத்தவரை ஹீரோவோட காம்பினேஷனில் காமெடியெல்லாம் நடிக்கலாம், அப்பாவாக நடிக்கலாம், பேய் கேரக்டர் நடிக்கலாம், வில்லன். ஏன் இந்த படத்தில் 1947 படம் ஃபுல்லாக டைரக்டர் வந்து உங்களை காமிச்சாலே சிரிப்பு எடுத்துட்டாரு. என்னடா அது, நம்ம சிரிப்பு நடிகருக்கு சிரிப்பு வராமல் என்ன பண்ணோம். அப்புறம் 35 நாள் கால் ஷீட் கொடுத்தேன், 20 நாள் உட்காந்து தான் இருந்தேன், 10 நாள் எடுத்தாங்க, அந்த ஹாப்பி. 35 நாள் கால் ஷீட் கொடுத்து துட்டு வந்துருந்தா, கம்மியாக இருந்தாலும் அந்த மாதிரி இருந்தால் ஓகே. இது 2 நாள் 3 நாள், 1 நாள் அரை நாள், 1/4 நாள் அரை நாள், ஒவ்வொரு 2 நாள் கன்னியாகுமரி, 2 நாள் தூத்துக்குடி, 2 நாள் குற்றாலம், 2 நாள் கும்பகோணம், 1 நாள் மாயவரம், 1 நாள் சென்னைக்கு மேலே எனக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தில் தான் நான் அவ்வளோ பண்ணியிருப்பேன்.
உங்ககிட்ட நிறைவான கேள்வி ஒன்று சார். இது எல்லாரும் நகைச்சுவை நடிகர்கள் பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வரனால தெரிவிக்கிறேன். சந்தானம் சார், யோகி பாபு சார், சூரி இந்த 3 நட்சத்திரங்களுமே ஹீரோ அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் பண்ணும்போது நகைச்சுவை நடிகர்களுக்கான இடம் இல்லாமல் போயிடுது. அதை தவிர்க்கணும் அப்படின்னு சில நடிகர்கள் தங்களுடைய சஜஷனை சொல்லிட்டு வராங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக சந்தானம் சார், யோகி பாபு சார் அதுக்கான வேலை பண்ணுறாரு. அவர் கொஞ்சம் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது டைரக்டர் கேட்கணும். சூரி வந்து சொல்கிறாரா என்னன்னு தெரியல. சந்தானம் சார் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி அதிக காமெடி சந்தானம் சாருக்கு பொறுப்பு ஹீரோயிசமில் வந்துட்டார். அப்போ ஒரு ஹீரோ வந்து ஹீரோயிசமில் போகும்போது அவருக்கு விஜய் சாரும் ஹீரோ தான், அஜித் சாரும் ஹீரோ தான், சந்தானம் சாரும் ஹீரோ தான். இப்போ அந்த ட்ராவலில் போகும்போது என் பிஸ்னஸ் 10 கோடியிலேருந்து 100 கோடியில் ஆகலாம். படம் நல்லா இருந்து ஸ்கிரிப்டை. அப்போ அதுதான் சொன்னேன், சந்தானம் சார் என்ன பண்ணோம்னா அவர் படத்தில் உள்ள கேரக்டரை டைரக்டரோடு இணைந்து இதை இவருக்கு பண்ணுங்கன்னு சொல்லணும். அது சொல்லலை அவர். நானே சந்தானம் சார் படத்தில் ஒரு டைரக்டர் எனக்கு போட்டார். ஆடை ரத்னகுமார் படத்தில் டைரக்டர் கிரியேட் பண்ணார். சந்தானம் சார் சப்போர்ட் பண்ணார். பட் இன்னும் நிறைய படங்கள் சந்தானம் சார் படம் 10 படம் வந்துருச்சு. நான் போய் பார்க்கணும்னா அவரை வீட்டில் எல்லா நடிகர்களையும் வீட்டில் போய் பார்க்கலாம். வீட்டில் போய் பார்க்கணுன்னா அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் எல்லா டைரக்டர் ஆஃபீஸ் போகிறேன். அவங்க சொல்லணும் சார். ஒரு ஹீரோ இப்போ யோகி பாபு நான் ஹீரோ ஆகணுன்னா என்ன பண்ணணும்? எனக்கு அடுத்த காமெடியன் வேணும், எனக்கு அடுத்த ஹீரோயின் வேணும், எனக்கு அடுத்த காமெடி ஹீரோயின் வேணும், எனக்கு தகுந்த கேரக்டர் வேணும். இதெல்லாம் காம்பினேஷன் பண்ணி மைண்ட் செட் பண்ணிட்டு டைரக்டரோட உட்காந்து, சார் நான் அந்த படத்தில் ஹீரோவாக பண்ணுறேன், என்னுடைய பில்லர்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நீங்கள் நம்ம 2 பேரும் சேர்ந்து சஜஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் சந்தானம் சார் வந்து படம் 40-50 கோடி போகும். மக்கள் தானே சார் பார்க்க. காமெடி படம் பார்க்கக்கூடாது, ஹீரோ படம் பார்ப்பேன், வில்லன் படம் பார்க்கக்கூடாது, லேடிஸ் படம் பார்ப்பேன் அப்படிலாம் கிடையாது. எந்த படம் யார் எடுத்தாலும் யார் நடித்தாலும் ஆடியன்ஸு தே ஆர் த காடு சார். அவன் போய் கடவுள், அவன் தான் 150 ரூபா கொடுத்து பார்க்குறான். அப்போ அவனுடைய 150 ரூபா காசுக்கு நம்ம ஒர்க் பண்ணுறோம். வி ஆர் சர்வன்ட். அப்போ சொல்லலாம், 3 பேர் சொன்னால் இவங்க 3 பேரும் மிகப்பெரிய ஹீரோ ஆகலாம். ஒரு பேர்னா சந்திரபாபு சார் படத்துக்குலாம் எவ்வளோ டிமாண்டு. காமெடி இந்த வீசகர் சார் படம்லாம் என்ன ஹீரோவா இல்லையே. ஒரு கவுண்டமணி, ஒரு கவுண்டமணி சார், செந்தில் சார், வடிவேலு, அவ்வளோதான் ஹீரோ. படம் ஓடலையா, குமியலையா, 25 படம் சில்வர் ஜூப்ளி. அவர் கேரக்டரை இன்வால்வ் பண்ணார். விவேக் சார் வந்தார், குஷ்புமனார், எல்லாருமே காமெடி சாம்ராஜ்யத்தை நோக்கி பண்ணாங்க. அந்த மாதிரி டைரக்டரோட ஹீரோக்கள் இணைஞ்சி செயல்பட்டால் எல்லா படமும் வெற்றி ஆகும். எங்களை மாதிரி நடிகர்கள் வளர்ந்து வர்ற, இப்போ நான்லாம் 100 படம் நடித்தாச்சு. இன்னும் வந்து அந்த போராட்டத்திலே போராட்டம்னா எனக்கு 2 மனசு. தொழிலுக்கு போயிடலாமா வேண்டாமா, இப்படியே இந்த வேவரிங் மைண்டை எனக்கு எடுக்கும். ஆசோலேஷன். தொழிலுக்கு போனால் 2 காசு சம்பாதிக்கலாம். நேற்று கூட எனக்கு என் கிளைண்ட் வந்து கூப்பிட்டாரு, ஏன் சீனிவாஸ் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பைத்தியமானார்? இல்லை சார், பைத்தியம்லாம் இல்லை, வெயிட் அண்ட் சி அப்படின்ற. அப்போ அவரை வந்து கேவலப்படுத்துறது. வெயிட் அண்ட் சி அப்படின்னா இந்த ஆள் திமிரு ஒடிலையா அப்படின்னு தான் நினைப்பார். நேற்று கூட ஒருத்தர் கூப்பிடும் போது நம்ம அவங்கள பண்ணல, பட் பார்ப்போம், காலங்கள் பதில் சொல்லும். நானும் நிறையா சினிமாவில் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கான வழிகள் பண்ணேன். அதுக்கும் 6 மாதம் அலையணும், 1 மாதம் அலையணும். நிறைய பேர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வரும், அலையணும். சினிமாவுக்காக ஓடணும் வாழ்க்கையில். இப்போல்லாம் ஒரு மாதத்தில் ஒரு 50 கோடீஸ்வரன்ட்ட, மில்லியனர்ஸ்ட்ட சினிமா நல்ல தொழில், ஆரோக்கியமான தொழில், ப்ராஃபிட்டபிளான தொழில். உங்கள் தொழிலை வளர்க்கணும்னா சினிமா தான் ஆதாரம் அப்படின்னு போல்ட்டாக சொல்லிட்டு வரேன். அது எங்கேயோ ஒரு இடத்துல கடவுளுக்கு இடிக்கும். நம்ம பேசாமல் சொல்லிக்கிட்டே போவோம். சேதுபதிக்கு முன்னாடி 100 படம் 150 படம் க்ரௌட் ஆர்டிஸ்டாக நினச்சேன். அது ஒரு டேக் கடவுளுக்கு அது டைரக்ட் வழியாக வரும். அது மாதிரி இப்போ ப்ரொடியூசர் தேடி 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 அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுவும் ஒரு சைடில் நடந்துக்கிட்டு இருக்குது. யாராவது ஒரு 2 ப்ரொடியூசர் வந்து நடிக்கணும் அப்படின்னா என்னை வச்சு அப்படி டேக் ஆஃப் ஆயிடும். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க சார். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரட்டும். நாத சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.